டீமன் ஸ்லேயரில் வர ஒன் ஆஃப் த ஆஷிராஸ் ஓபன் ஐகரோட பேக் ஸ்டோரி பார்க்க போகிறோம். டீமன் ஸ்லேயரில் ஒன் ஆஃப் த சேடஸ்ட் பேக் ஸ்டோரி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபன் ஐக்கு இருக்குது. ஏன்னா பையன் பிறந்து 12 வருஷத்து வரைக்கும் தனியாக தாங்க இருந்திருக்கான், அது ஒரு கூண்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து நாம ஓபன் ஐகரோட ஃபேமிலி பற்றி பார்க்க போகிறோம். ஓபனை பிறந்தது ஒரு திருடர்கள் கும்பல். அவங்க ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற டீமனை வழிபடுறாங்க. அந்த டீமன் உடம்பு மட்டும் மனுஷன் மாதிரியும் கால் மற்றும் தலை பாம்பு மாதிரியும் இருக்கு. இந்த டீமனுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீலிங் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீமன் கொள்ற மனுஷங்களோட காசை இவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு பதிலாக இவங்க டீமன் ஸ்லேயர் கிட்ட இருந்து இந்த டீமனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா இந்த காலகட்டத்துல தான் ஓபனை பிறக்கிறான். ஓபனை ஏன் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிளான்ல 370 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுதான் ஓபனாய். அந்த மக்கள் மட்டும் இல்லாம அந்த டீமனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் சின்ன குழந்தை அந்த டீமனுக்கு பலி கொடுப்பாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓபனாய் வெளி உலகமே காட்டாம ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சு அவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில சமயம் நைட்டு அந்த பாம்பு அவன் இருக்கிற ரூம்குள்ள புகுந்து அவன் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கும். இப்படியே டைம் போகுது. ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஓபனாய் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வரான். அவன் ஒரு ஸ்ட்ரைனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த பாம்பு அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறான். அவன் இன்னும் வளரட்டும், அதுக்கப்புறம் தான் அவனை சாப்பிடணும் அந்த பாம்பு சொல்லிடுது அவங்க கிட்ட. அதே மாதிரி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவனோட வாய் காது வரைக்கும் வெட்டிருங்க அப்படின்னு சொல்லுது. அவனை மறுபடியும் தூக்கிட்டு போய் கூண்டுல போடுறாங்க. இந்த வாட்டி அவனுக்கு ஒரு குட்டி பாம்பு கிடைக்குது. அது அவன் ஃப்ரெண்டு மாதிரி கூட வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம இங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அந்த இடத்த விட்டுன்னு யோசிச்சு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஹேர்பின் கிடைக்குது. அந்த மரகுண்டுல ஒரு ஓரமா அவன் கட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நைட் அவன் தப்பிச்சு போக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது யூஸ் பண்ணி அவன் தப்பிச்சும் போறான். அது அந்த டீமனுக்கு எப்படியே தெரிஞ்சு அவனை கொல்றதுக்காக துரத்திக்கிட்டே போதுங்க. அவனை கரெக்டா அவனை கொல்றதுக்கு கிட்ட போகும்போது அந்த பாம்பு ஒருத்தர் ரெண்டா வெட்டுறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெங்கோக்கோட அப்பா ஷின்ஜிரோ ரெங்கோக்கு. அந்த பாம்போட ஆட்டம் அன்னியோட முடியுது. ஆனா அந்த பாம்பு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனை சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனோட ஃபேமிலியில இருந்த 57 பேரை கொன்னுட்டு தான் அவனை சேஸ் பண்ணவே வந்திருக்கு. அதுல தப்பிச்ச ஒரே ஆள் பாத்தீங்கன்னா அவனோட கசின் மட்டும்தான். அவனோட கசினும் அவனை பார்க்கும்போது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோட சாவுக்கு நீ தான் காரணம், நீ மட்டும் போகாம இருந்தா எல்லாரும் உயிரோட இருந்திருப்பாங்க, உங்க ஒரு ஆள் சுயநலத்துக்காக நீ என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லாரையும் சாவடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப மோசமா திட்டுறாங்க. இதனால ஈகரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போறான். நமக்கு நிலைமை இனிமே யாருக்குமே வரக்கூடாதுன்றதுக்காக, மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் டீமன்ஸை கொல்றதுக்காகவும் அவன் ஒரு டீமன் ஸ்லேயரா மாறுறான். டீமன் ஸ்லேயர் கார்ப்ல ஜாயின் பண்ணி நிறைய டீமன்ஸை கொண்டு அவன் ஒரு ஆஷிரா ரேங்க் வரைக்கும் டெவலப் ஆகுறான். இதுதான் ஓபனையோட பேக் ஸ்டோரி. இதே மாதிரி நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனிமே இல்ல கேரக்டர் பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் பேசுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.